அண்ணன் விஜயமுரளி அழைத்தது காரணத்துக்காக வந்தேன். அதே மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் இவ்வளோ அருமையான சாங் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா நானும் ஒரு தயாரிப்பாளராக பேசுகிறேன் இந்த சபையில். ஏன்னா எல்லாரும் மியூசிக் டேரக்டராக தெரியும், நான் ஒரு ப்ரொடியூசர்ன்றது நிறைய பேர் அதுதான் அதிகமாக தெரியும், மியூசிக் டேரக்டர் கம்மியாக தெரியும். அதனால் போன படத்தில் எனக்கு அவன் தான் வில்லன், மிஸ்டர் யாசர். கடைசி தோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ராதா ரவி சார் நடிச்சது. அவன் தான் இப்போ அடுத்த படத்துலையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அந்த போயிட்டுருக்கு. அதனால் எக்ஸலண்ட் சாங். மியூசிக் டேரக்டர் எங்கே இருக்காரு? சூப்பர். நல்ல ப்ரோக்ராமிங் இருக்குது, கீபோர்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீரோயிங்காக இருக்கட்டும், ரொம்ப ஹீரோ ஹைட்டாக இருக்கார். அதனால் மேடம் நல்ல எக்ஸலண்ட்டாக சாங்ஸ் நல்லா இருக்குது. டைரக்டர் சார் ரொம்ப நல்லா இருந்தது, பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன், அது மாதிரி தயாரிப்பு. ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3 படம் முடிச்சு இப்போ 4வது படம் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு படம் தயாரித்து வெளியில் கொண்டு வந்து அது எப்படி சேர்க்குறதுன்றது இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன படத்துக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து உங்கள் எல்லோரும் கௌரவிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி, ஏன்னா விஜயமுரளி என்ன சொன்ன உடனே சின்ன படம்னாரு, சின்ன படத்துக்கு நான் மெயினாக வருவேன். அதனால் சொல்லி நானே வந்து கன்ஃபார்மாக வரேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் மரியாதை பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ விஜயமுரளி அண்ணன். அப்புறம் என்னோட பிஆர்ஓ, எங்களோட பேனர் எல்லாத்துக்கும் அவர் சத்யானந்த் தான் பிஆர்ஓ எங்கள் படம் நிர்வாகத்துக்கு. அதனால் அவரும் வச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து, மேலும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அனைத்துக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் நிறையா பண்ணுங்கள். தேட்டர்ஸ்க்கு வர வைக்கிறது உங்களால் தான் முடியும். அதனால் பாசிட்டிவ் ரைட்டிங்ஸ்க்காக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் முன்ன பின்ன இருக்கும். பட் பாசிட்டிவ் திங்ஸை நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வருது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். நான் அதுக்கு முன்னாடி அசுரன், ஜெய் பீம், அப்புறம் விடுதலை, அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன். இந்த சுப்பன் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாயங்கால நேரத்தில் இந்த அரங்கம் நிறைய பேர் இல்லைனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம். மேடையில் என் கூட உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய தொழிலில் சீனியர் ஆகட்டும், சக நண்பர்களாகட்டும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். குகணேசன் சார்கிட்டருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட் ரோல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த லீடு ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி டெலிவிஷனில் வந்து அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் என்டர்டெய்னராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இது எப்படி தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், இது ரொம்ப சீரியஸாக இருக்கே, சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லேயும் அந்த ஆதரவுலையும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக, பெருமையாக, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவேன். இது சின்ன படம், பெரிய படம், இந்த படம் ஜெயிக்குது, தோக்குது, இதெல்லாம் தாண்டி எங்கள் 100 பேருக்கு மேலே, 150, 200 பேருக்கு மேலே இந்த சின்ன தயாரிப்பாளர் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு. இதனால் 100லேருந்து 200 குடும்பங்களுக்கு வந்து வரவு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சினிமா என்றைக்குமே வாழும். ஸோ எப்பயும் போல் உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்பணும்னு அன்புடன் கேட்டுக்கிறேன். ஹாய், வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் director sir and producer sir, thank you so much for giving me the opportunity. And co-artist எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ், பிகாஸ் ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக கூட ஆக்ட் பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் நீங்களும் படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குன்னு நம்புகிறேன். சாரி லேட்டாக சொல்கிறேன், ஷார்மிஷா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் போக முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நடிகர் சூரஜ்குமார் சொன்னாங்க, அது நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதில் மாப்பிள்ளையாக வந்திருந்தேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் யதார்த்தமாக என்னோடய தம்பியை பார்க்க போன கேப்பில் அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க, மாப்பிள்ளை கெட்டப்பில் யாராவது பார்க்கலான்னு. ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தம்பி தான் இருந்துட்டு சூரஜ் என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. மிதுனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா,
சூன் நானும் ஒரு பெரிய படத்தில் கமெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதில் நம்ம பயணிச்சோன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அடையலாம். இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன். ஸோ ஐ சீன் ஆல் தேர் டெடிகேஷன் ரைட் ஃப்ரம் காயத்ரி. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடித்ததை கூட இருந்து பார்த்தேன். அண்ட் ஆல் ஆஃப் தெம் பாலஹாசனாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. சுப்பன் ஒரு சமூக நீதியை பேசுகிற படம், பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். டெஃபினெட்லி இட் பி ஷோர் சக்ஸஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி தான் நான் கமிட் ஆனேன்னு நினைக்கிறேன். ஒரு கார் சர்வீஸ்க்காண்டி நான் மதுரை போயிருந்தேன். அப்பா கால் பண்ணுறாங்க, டேரக்டர் சாரை போய் பார்த்துட்டு வர சொல்லி. நானும் கேஷுவலாக போய் பார்த்து வரேன். நான் ஒரு 2 daysல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் மிதுன். நான் செமஸ்டர் லீவில் இருந்தேன் மதுரையில். நான் சென்னையில் படிக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு பிரதராக, கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இந்த மூவியில். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஒரு நல்ல நிகழ்வு மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அது சினிமாவால் தான் கண்டிப்பாக முடியும். எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு நல்லதை அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு சினிமாவில் ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றன. அதுதான் இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் 2 பேருமே ரோட்டரி சங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அதுவும் என்னுடைய ரோட்டரி சங்கத்தில் நான் அசோசியேட் கவர்னராக, சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியன் சங்கத்தில் 2 பேருமே இணைந்து இந்த உறவுகள் இந்த ரோட்டரி மூலமாக மெய்ப்பிக்கப்படுகின்றன என்பது உண்மை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சர்வீஸ் எபோவ் செல்ஃப், தனக்கு மீறிய சேவை, ஹீ ஹூ ப்ராஃபிட்ஸ் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட். சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பது இந்த ரோட்டரியினுடைய தாரக மந்திரம். இப்பொழுது இந்த படத்தில் 3 முக்கிய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி. குழந்தைகள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக அடிமையாகி அதனால் வாழ்க்கையை இழக்கிறார்கள், அது சொல்லப்பட்டிருக்கு. எது செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக வாழ்ந்து நல்ல நிலையை நோக்கி இந்த காலத்து சந்ததிகள் இருக்க வேண்டும் என்பது ரோட்டரியில் சொல்லப்பட்டிருக்கிறது.